இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் தொலைந்து போன ஆனால் தொலையாத அதிகாரம். இப்ப முதல் 2 உவமைகள்ல உரிமையாளர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. 3ஆம் உவமையில இழந்தவன் முயற்சி எடுக்கிறான். காணாமல் போன ஆட்டுக்காக மெய்ப்பெண் முயற்சி எடுக்கிறத பார்க்கலாம். தொலைந்து போன வெள்ளிக்காசுக்காக அந்த காசுடைய உரிமையாளரான அந்த ஸ்திரீ முயற்சி எடுக்கிறத பார்க்கலாம். ஆனா கடைசி உவமையில அந்த பிரிந்து போன மகன் முயற்சி எடுக்கிறத பார்க்கலாம். முதலாவது உவமையில மெய்ப்பனாக வருகிறவர் இயேசு. 2வது உவமையில அந்த ஸ்திரீ வெள்ளி காசு தொலைச்சாங்க இல்லையா, அந்த காணாமல் போன காசாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். 3வது உவமையிலே தகப்பனாக இருப்பவர் பிதா. அப்ப முதலாவது உவமையிலே குமாரன், மெய்ப்பனாகிய குமாரன். 2வது உவமையிலே பரிசுத்த ஆவியை தொலைச்சிட்டு அநேகர் அபிஷேகத்தை இழந்து போனதை பார்க்கலாம். 3வது தகப்பனாக பிதா. இப்ப முதலாவது உவமையிலே 100 ஆட்டுல 1 ஆட்டை காணும். 2வது உவமையிலே 10 வெள்ளி காசுல 1 வெள்ளி காசை காணும். 3வது உவமையிலே 2 குமாரர்கள்ல 1 குமாரரை காணும். இதை குறித்து அநேக விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம்.